ஓம் சாந்தி. இன்றைய முரளி 25 டிசம்பர் 2024 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்துப்படி நடப்பதே மிக உயர்ந்த சாட். எந்த குழந்தைகளுக்கு ஸ்ரீமத்து மீது மதிப்பு இருக்குமோ அவர்கள் நிச்சய முரளி படிப்பார்கள். கேள்வி: ஈசனின் குழந்தைகள், உங்களிடம் எந்த கேள்வியை யாரும் கேட்க முடியாது. பதில்: நீங்கள் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று குழந்தைகள் உங்களிடம் யாரும் கேட்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் எப்போதும் திருப்தியாக இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். தொலைதூர பிரம்மத்தில் இருக்கும் தந்தையை பற்றி கவலை இருந்தது, அவர் கிடைத்து விட்டார். மற்றபடி எந்த விஷயத்திற்கு கவலைப்படுவது? நீங்கள் வியாதியோடு இருந்தாலும் நாங்கள் மகிழ்ச்சியாக திருப்தியாக இருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். ஈசனின் குழந்தைகளுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. ஒருவரோடு மாயா யுத்தம் செய்திருப்பதை தந்தை பார்க்கும் பொழுது, குழந்தையே திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று கேட்கிறார். ஓம் சாந்தி. தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சுப்ரீம் குருவாகவும் இருக்கிறார் என்பது குழந்தைகளின் புத்தியில் நிச்சயம் இருக்கும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இந்த நினைவில் நிச்சயம் இருப்பீர்கள். இந்த நினைவை ஒருபோதும் யாரும் கற்பிக்க முடியாது. ஒவ்வொரு கல்பமும் தந்தையே வந்து கற்பிக்கிறார். அவர் ஞான கடலாகவும் பதித்த பாவனராகவும் இருக்கிறார். எப்போது ஞானத்தின் 3வது கண்ணும் தெய்வீக புத்தியும் கிடைக்குமோ அப்போது இது கற்பிக்கப்படுகிறது. குழந்தைகள் புரிந்து இருக்கலாம் எனினும் தந்தையையே மறக்கும் பொழுது ஆசிரியரும் குருவும் எப்படி நினைவுக்கு வருவார்கள்? மாயா மிக பிரபலமாக இருக்கிறது. அது தந்தையின் 3 உருவங்களையும் மறக்க வைக்கிறது. நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று சொல்கிறார்கள். சொல்லப்போனால் ஒவ்வொரு அடியிலும் கோடி கிடைக்கிறது. எனினும் தோல்வி அடைந்தால் எப்படி கோடி கிடைக்கும்? தேவி தேவர்களுக்கு மட்டுமே தாமரையின் அடையாளத்தை கொடுக்கிறார்கள். இது ஈசனின் கல்வி. மனிதர்களின் கல்வி ஒருபோதும் இப்படி இருக்க முடியாது. தேவி தேவர்களுக்கு புகழ் பாடப்படுகிறது. இருந்தும் மிக உயர்ந்தவராக இருப்பவர் ஒரு தந்தை. மற்றபடி அவர்களுக்கு என்ன பெருமை இருக்கும் என்று கழுதியாகவும் நாளை அரசராகவும் ஆகிறார்கள். இப்போது நீங்கள் முயற்சி செய்து இப்படி ஆகிறீர்கள். இந்த முயற்சியில் பலர் தோல்வி அடைவது உங்களுக்கு தெரியும். ஞானமோ மிக எளியது. இருந்தும் இவ்வளவு குறைந்தவர்களே தேர்ச்சி பெறுகிறார்கள். ஏன்? மாயா அடிக்கடி மறக்க செய்கிறது. உங்கள் சாட் வையுங்கள் என்று தந்தை சொல்கிறார். எனினும் எழுத முடிவதில்லை. எதுவரை உட்கார்ந்து எழுதுவது? ஒருவேளை எழுதினாலும் சில நேரம் உயர்வாக சில நேரம் தாழ்வாக இருக்கிறது. யார் ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத்துப்படி நடப்பாரோ அவரது சாட் மிக உயர்வாக இருக்கும். இந்த பரிதாபத்தில் இருப்பவர்களுக்கு வெட்கம் வந்திருக்கும் என்று தந்தை புரிந்து கொள்கிறார். இல்லை என்றால் ஸ்ரீமத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அரிதாக 1-2% குழந்தைகளே எழுதுகிறார்கள். ஸ்ரீமத்திற்கு அவ்வளவு மதிப்பு கொடுப்பது இல்லை. முரளி கிடைக்கிறது, அப்போதும் படிப்பதில்லை. பாபா உண்மையை சொல்கிறார். நாம் முரளி படிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கு எதை கற்பிப்போம் என்பது அவர்கள் உள்ளத்தில் நிச்சயப்படவும் செய்கிறது. என்னை நினைவு செய்து சொர்க்கத்திற்கு அதிபதி ஆக்குங்கள் என்று தந்தை சொல்கிறார். இதில் தந்தையும் வந்துவிட்டார், கற்பிப்பவரும் வந்துவிட்டார், சத்கதி கொடுக்கும் வள்ளலும் வந்துவிட்டார். ஒரு சில வார்த்தைகளில் முழு ஞானமும் வருகிறது. அதை ரிவைஸ் செய்யவே நீங்கள் இங்கு வருகிறீர்கள். பாபாவும் இதையே புரிய வைக்கின்றார். ஏனென்றால் நாங்கள் மறந்து விடுகிறோம் என்று நீங்கள் தாமே சொல்கிறீர்கள். எனவே ரிவைஸ் செய்வதற்கு இங்கு வருகிறீர்கள். சிலர் செய்யவும் செய்கிறார்கள், எனினும் ரிவைஸ் ஆவது இல்லை. தலையெழுத்தில் இல்லை என்றால் என்ன முயற்சி செய்வார்கள்? முயற்சி செய்ய வைப்பவர் ஒரு தந்தை மட்டுமே. இதில் யாருக்கும் எந்த சலுகையும் கிடைக்க முடியாது. அந்த படிப்பில் எக்ஸ்ட்ரா படிப்பதற்கு ஆசிரியரை அழைக்கிறார்கள். இங்கு தலையெழுத்தை உருவாக்க அனைவரும் ஒரே மாதிரியாக கற்பிக்கப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக எதுவரை சொல்லிக் கொடுப்பது? எவ்வளவு அதிக குழந்தைகள் இருக்கிறார்கள்? அந்த படிப்பில் யாராவது பெரிய மனிதரின் குழந்தையாக இருந்தால் ஆசிரியருக்கு ஏதாவது கொடுத்து அவருக்கு அதிகம் கற்பிக்கிறார்கள். இவர் மந்த புத்தி உடையவர் என்பது ஆசிரியருக்கு தெரியும். எனவே பாடம் கற்பித்து அவரை ஸ்காலர்ஷிப்புக்கு தகுதி பெற வைக்கிறார். இந்த ஆசிரியர் அப்படி செய்வதில்லை. இவர் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக கற்பிக்கிறார். எக்ஸ்ட்ரா முயற்சி என்றால் ஆசிரியர் கொஞ்சம் கருணை காட்டுகிறார். சிலர் பணத்தை பெற்றுக்கொண்டு குறித்த நேரத்தை ஒதுக்கி பாடம் சொல்லித் தருகிறார்கள். அதன் மூலம் அவர் அதிகம் படித்து புத்திசாலியாகிறார். இந்த தந்தையோ அனைவருக்கும் மன்மனா பவ என்ற ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் கொடுக்கிறார். அவ்வளவுதான். தந்தை ஒருவரே பதித்த பாவனர். அவரது நினைவால் நாம் தூய்மையாகிறோம். அது குழந்தைகள் உங்கள் கையில் உள்ளது. எவ்வளவு நினைவு செய்கிறீர்கள் அவ்வளவு தூய்மையாவீர்கள். அவரவர் முயற்சியே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. அவர்கள்
தீர்த்த ஸ்தலங்களுக்கு யாத்திரை செய்ய போகிறார்கள். ஒருவர் பிறரை பார்த்தும் போகிறார்கள். குழந்தைகள் நீங்களும் அதிக யாத்திரை செய்திருக்கிறீர்கள். பிறகு என்னவாயிற்றே? கீழே இறங்கி வந்து கொண்டே இருந்தீர்கள். எதற்காக யாத்திரைக்கு போகிறார்கள், அதன் மூலம் என்ன கிடைக்கும் என்ற எதுவும் தெரிவதில்லை. இப்போது உங்களுடையது நினைவு யாத்திரை. மன்மனா பவ என்ற ஒரு வார்த்தை மட்டுமே இருக்கிறது. உங்கள் யாத்திரை முதலும் முடிவும் இல்லாதது. நாங்கள் இந்த யாத்திரையை அனாதி காலத்திலிருந்து செய்து வருகிறோம் என்று அவர்களும் சொல்கிறார்கள். நாங்கள் ஒவ்வொரு கல்பமும் இந்த யாத்திரை செய்கிறோம் என்று இப்பொழுது நீங்கள் ஞானத்தோடு சொல்கிறீர்கள். இந்த யாத்திரையை பகவான் தானே வந்து கற்றுத்தருகிறார். அந்த யாத்திரைகளை எவ்வளவு அலைந்து திரிகிறார்கள், எவ்வளவு சத்தம் இருக்கிறது. இந்த யாத்திரை டெட் சைலன்ஸாக இருக்கிறது. ஒரு தந்தையை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். அதன் மூலமாக தூய்மையாக வேண்டும். தந்தை உங்களுக்கு இந்த உண்மையிலும் உண்மையான யாத்திரையை கற்பித்து இருக்கிறார். அந்த யாத்திரைகளை நீங்கள் ஜென்ம ஜென்மங்களாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இருந்தும் நாலாபுறங்களை சுற்றி வந்து உம்மிடமிருந்து தூரவே இருக்கிறோம் என்று பாடுகிறார்கள். யாத்திரையிலிருந்து வந்த பிறகு விகாரத்தில் விழுவதால் என்ன பயன்? இது புருஷோத்தம சங்கம யுகம். இப்போது தந்தை வருகிறார் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். தந்தை வந்திருக்கிறார் என்பதை ஒரு நாள் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். பகவான் எப்படி கிடைப்பார் என்பது யாருக்கும் தெரியாது. நாய் பூனையிலும் பகவான் கிடைப்பார் என்று சிலர் நினைக்கிறார்கள். இவை அனைத்திலும் பகவான் கிடைப்பாரா என்ன? எவ்வளவு பொய் சொல்கிறார்கள், பொய்யை சாப்பிடுகிறார்கள், பொய்யை குடிக்கிறார்கள், பொய்யிலே இரவை கழிக்கிறார்கள். எனவே இது பொய்யான கண்டமாக இருக்கிறது. சொர்க்கத்தை உண்மையான கண்டம் என்று சொல்கிறார்கள். பாரதமே சொர்க்கமாக இருந்தது. சொர்க்கத்தில் எல்லோரும் பாரதவாசிகளாக இருந்தார்கள். இன்று அதே பாரதவாசிகள் நரகத்தில் இருக்கிறார்கள். நாம் தந்தையிடமிருந்து ஸ்ரீமத்து பெற்று பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்பதை இனிமேலும் இனிமையான குழந்தைகள் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த நேரம் பாரதத்தில் வேறு யாரும் இருப்பதில்லை. முழு உலகமும் தூய்மையாகி விடுகிறது. இப்போது எத்தனை அதிக தர்மங்கள் இருக்கின்றன? தந்தை முழு மரத்தின் ஞானத்தை சொல்கிறார். நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள், பிறகு வைசியர்களாக சூத்திரர்களாக மாறினீர்கள். இப்பொழுது நீங்கள் பிராமணராகியிருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு மீண்டும் நினைவு ஊட்டுகிறார். இந்த வார்த்தைகளை எப்போதாவது சந்நியாசி, வித்வான் போன்றோர் மூலமாக கேட்டிருக்கிறீர்களா? இந்த ஹம்சோ என்பதின் அர்த்தத்தை பாபா எவ்வளவு எளிதாக்கி சொல்கிறார். ஹம்சோ என்றால் நான் ஆத்மா. ஆத்மாக்கள் நாம் இப்படி சக்கரத்தை சுற்றி வருகிறோம். நான் ஆத்மாவிலிருந்து பரமாத்மா ஆகிறோம். பரமாத்மாவிலிருந்து ஆத்மா ஆகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அம்சோ என்பதின் அர்த்தம் அறிந்தவர் ஒருவர் கூட இல்லை. இந்த அம்சோ என்ற மந்திரம் எப்போதும் புத்தியில் இருக்க வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். இல்லை என்றால் எப்படி சக்கரவர்த்தி ராஜா ஆவீர்கள்? அவர்கள் 84 பிறவிகளின் அர்த்தத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. பாரதத்தின் உயர்வு தாழ்வும் பாடப்பட்டுள்ளது. சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோ, சூரிய வம்சி, சந்திரவம்சி. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது. விதை ரூபமான ஒரு தந்தையை மட்டுமே ஞான கடல் என்று சொல்கிறார்கள். அவர் இந்த சிருஷ்டி சக்கரத்தில் வருவதில்லை. அதற்காக ஆத்மாக்கள் நாம் பரமாத்மாவாக மாறுவது கிடையாது. தந்தை தனக்கு சமமாக ஞானம் நிறைந்தவராக மாற்றுகிறார். தனக்கு சமமாக கடவுளை மாற்றுவது இல்லை, கடவுளாக மாற்றுவது இல்லை. இந்த விஷயங்களை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதே புத்தியில் சக்கரம் சுழல முடியும். நாம் எப்படி 84 பிறவிகளின் சக்கரத்தில் வருகிறோம் என்பதை நீங்கள் புத்தியால் புரிந்து கொள்ள முடியும். இதில் காலம், வர்ணங்கள், வம்சங்கள் எல்லாம் வருகின்றன. இந்த ஞானத்தின் மூலமாகவே நீங்கள் மிக உயர்ந்தவர்கள் ஆகிறீர்கள். ஞானம் இருந்தால் பிறருக்கும் கொடுப்பீர்கள். அந்த பள்ளிக்கூடங்களில் எப்போது தேர்வு நடக்குமோ அப்போது விடைகளை எழுதி வைக்கிறார்கள். கேள்வித்தாள் வெளிநாட்டில் இருந்து வருகிறது. யார் வெளிநாட்டில் படித்து இருப்பாரோ, அதிலும் யார் பெரிய கல்வி அமைச்சராக இருப்பாரோ அவர் அதை சோதனை செய்வார். இங்கே உங்கள் விடைத்தாள்களை யார் சோதனை செய்கிறார்கள்? நீங்களே உங்கள் தாள்களை சோதனை செய்கிறீர்கள். தான் என்னவாக ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படி ஆகுங்கள். படித்து பாபாவிடமிருந்து எந்த பதவியை பெற விரும்புகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள். எந்த அளவு தந்தையை நினைவு செய்வீர்களோ, பிறருக்கு சேவை செய்வீர்களோ அந்த அளவே பலன் கிடைக்கும். ராஜ்யம் படைக்கப்படுகிறது. எனவே பிரஜைகளும் தேவைப்படுகிறார்கள்.
அதனால் சேவை செய்ய வேண்டும் என்ற கவலை அவர்களுக்கு இருக்கும். அங்கே மந்திரிகள் போன்றோருக்கு அவசியம் இருக்காது. இங்கே எப்போது அறிவு குறையுமோ அப்போது மந்திரிக்கு அவசியம் ஏற்படுகிறது. பாபா பைசா இருக்கிறது, அதை என்ன செய்வது, எப்படி தொழில் செய்வது என்று இங்கே தந்தையிடம் ஆலோசனை பெற வருகிறார்கள். இந்த உலகிய தொழில் முதலிய விஷயங்களை இங்கே கொண்டு வராதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். ஆம், யாராவது மனமுடைந்து போனால் கொஞ்சம் மாறுதலுக்காக ஆலோசனை சொல்கிறார். ஆனால் இது என்னுடைய வேலை இல்லை என்று தந்தை சொல்கிறார். உங்களை அழுக்கிலிருந்து தூய்மையாக்கி உலகிற்கு அதிபதியாக்குவதே எனது வேலை. நீங்கள் தந்தையிடமிருந்து சதா சீமது பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போது அவருடையதும் அசுர வழியாக இருக்கிறது. அங்கே சுகதாமம் இருக்கிறது. அங்கே திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா, நலமாக இருக்கிறீர்களா என்று ஒருபோதும் யாரும் கேட்க மாட்டார்கள். இந்த வார்த்தைகளை இங்கேயே கேட்கிறார்கள். அங்கே இந்த வார்த்தைகள் இருப்பதே இல்லை. துக்கதாமத்தின் எந்த வார்த்தையும் அங்கே இருப்பதில்லை. எனினும் குழந்தைகளிடம் மாயா பிரவேசமாகும் காரணத்தால் நன்றாக இருக்கிறீர்களா, திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று தந்தை கேட்கிறார். மனிதர்கள் இங்குள்ள வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாது. எந்த மனிதராவது உங்களிடம் கேட்டால் நாங்கள் ஈசனின் குழந்தைகள், எங்களிடம் என்ன நலன் விசாரிப்பீர்கள் என்று நீங்கள் கேட்க முடியும். தொலைதூர பிரம்மத்தில் இருக்கும் தந்தையை பற்றிய கவலை இருந்தது. இப்பொழுது அவர் கிடைத்து விட்டார். இப்போது வேற என்ன கவலை இருக்கும்? இது எப்போதும் நினைவில் இருக்க வேண்டும். நாம் யாருடைய குழந்தைகள் என்ற ஞானமும் புத்தியில் இருக்கிறது. எப்போது நாம் தூய்மை ஆவோமோ அப்போது சண்டை ஆரம்பமாகும். உங்களிடம் நிச்சயம் கேட்பார்கள், நாங்கள் எப்போதும் திருப்தியாக இருக்கிறோம் என்று சொல்வீர்கள். வியாதியோடு இருந்தாலும் திருப்தியாக இருக்கிறோம். தந்தையின் நினைவில் இருப்பதால் சொர்க்கத்தை காட்டிலும் இங்கே அதிக மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். ஏன் என்றால் சொர்க்கத்தின் அரச பாக்கியத்தை தரும் தந்தை கிடைத்து இருக்கிறார். நம்மை எந்த அளவிற்கு தகுதி பெற வைக்கிறார். அதனால் எங்களுக்கு என்ன கவலை இருக்கும்? ஈசனின் குழந்தைகளுக்கு எந்த பொருளை பற்றிய கவலை இல்லை. அங்கே தேவர்களுக்கும் கவலை இருப்பதில்லை. தேவர்களை விட மேலே இருப்பவர் ஈசன். அதனால் ஈசனின் குழந்தைகளுக்கு என்ன கவலை இருக்க முடியும்? தந்தை நமக்கு பாடம் சொல்லி தருகிறார். தந்தை நமது ஆசிரியராக சத்குருவாக இருக்கிறார். பாபா நம் தலை மீது கிரீடம் வைக்கிறார். அதை ஆங்கிலத்தில் பட்டத்து இளவரசர் என்று சொல்கிறார்கள், கிரவுண்ட் பிரின்ஸ். தந்தையின் கிரீடத்தை குழந்தை அணிவார். சத்தியுகத்தில் சுகமே சுகமாக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எப்போது அங்கே போவீர்களோ அப்போது நடைமுறையில் அந்த சுகத்தை பெறுவீர்கள். சத்தியுகத்தில் என்ன நடக்கும், இந்த உடலை விடுத்து நாம் எங்கே போவோம் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும். இப்பொழுது நடைமுறையில் தந்தை உங்களுக்கு பாடம் சொல்லி தருகிறார். நாம் உண்மையாகவே சொர்க்கத்திற்கு போகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இன்னார் சொர்க்க பதவி அடைந்தார் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் சொர்க்கம் மற்றும் நரகம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதே அவர்களுக்கு தெரியாது. கல்பத்தின் ஆயுளை லட்சக்கணக்கில் எழுதிவிட்டார்கள். பிறவிகளாக இந்த ஞானத்தை கேட்டு கேட்டு கீழே இறங்கி வந்தீர்கள். நாம் எங்கிருந்து எங்கு வந்து விழுந்திருக்கிறோம் என்பது இப்போது உங்கள் புத்தியில் இருக்கிறது. சத்தியுகத்திலிருந்து கீழே இறங்கி வருகிறீர்கள். இப்பொழுது நாம் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திற்கு வந்து சேர்ந்து இருக்கிறோம். கல்வி கற்பிக்க ஒவ்வொரு கல்பமும் பாபா வருகிறார். தந்தையிடம் நீங்கள் இருக்கிறீர்கள் தானே, இவரே நமது உண்மையான சத்குரு. இவர் முக்தி, ஜீவன் முக்தியின் வழியை சொல்கிறார். எப்படி இந்த பாபா கற்கிறாரோ அப்படி இவரை பார்த்து குழந்தைகள் நீங்கள் கற்கிறீர்கள். ஒவ்வொரு அடியிலும் கவனம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. மனம், சொல், செயலில் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ளே எந்த குப்பையும் இருக்கக்கூடாது. தந்தையை அடிக்கடி குழந்தைகள் மறந்து விடுகிறார்கள். தந்தையை மறப்பதால் தந்தையின் அறிவுரையும் மறந்து விடுகிறது. நாம் மாணவர்கள் என்பதையும் மறந்து விடுகிறீர்கள். இது மிகவும் எளிது. பாபாவின் நினைவில்தான் அதிசயம் இருக்கிறது. இந்த மாதிரி அதிசயத்தை வேற எந்த தந்தையும் கற்பிக்க முடியாது. இந்த அதிசயத்தால் தான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுகிறீர்கள். சிவ் பாபா பிரம்ம மூலமாக ஆதி சனாதன தேவி தேவ தர்மத்தை படைத்தார் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். அந்த தர்மம் சத்தியுகத்திலிருந்து திரேத்தாயுக வரை அரை கல்பத்திற்கு நடக்கிறது. பிறகு மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் விருத்தி அடைகிறார்கள். அப்படி கிறிஸ்து வந்தார். முதலில் வெகு குறைவாக இருந்தார்கள். எப்போது அதிகமாவார்களோ அப்போது ராஜ்யம் செய்ய முடியும். கிறிஸ்துவ தர்மம் இப்போது வரை இருக்கிறது, பெருகி கொண்டே இருக்கிறது. கிறிஸ்து மூலமாக நாம் கிறிஸ்துவர்களாகி இருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இன்றிலிருந்து 2000 வருடங்களுக்கு முன்பு கிறிஸ்து வந்தார். இப்பொழுது விருத்தியாகிறது. நாங்கள் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள் என்று கிறிஸ்துவர்கள் சொல்லுவார்கள். முதலில் ஒரு கிறிஸ்து வந்தார், பிறகு அவரது தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது. விருத்தியாகி கொண்டே இருக்கிறது. ஒருவரிலிருந்து இருவர், இருவரிலிருந்து 4 என விருத்தியாகி கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது பாருங்கள், கிறிஸ்துவ மரம் எவ்வளவு பெரிதாகிவிட்டது. அடிமரமாக இருப்பது தேவி தேவர் குலம். அதனால் பிரம்மாவை
கிரேட் கிரேண்ட் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். எனினும் நாம் பரமபிதா பரமாத்மா சிவனின் நேரடி குழந்தைகள் என்பதை பாரதவாசிகள் மறந்து விட்டார்கள். ஆதி தேவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார். இது அவருடைய மனித வம்சம் என்பதை கிறிஸ்துவர்களும் புரிந்திருக்கிறார்கள். எனியும் அவர்கள் தங்கள் கிறிஸ்துவையே ஏற்றுக்கொள்வார்கள். கிறிஸ்துவை புத்தரை தந்தை என்று நினைக்கிறார்கள். மனித மரம் இருக்கிறது தானே கிறிஸ்துவின் நினைவு சின்னங்கள் எப்படி கிறிஸ்துவ நாடுகளில் இருக்கிறதோ அப்படி குழந்தைகள் நீங்கள் இங்கே தவம் செய்தீர்கள். அதனால் உங்கள் நினைவு சின்னமும் இங்கே இருக்கிறது. நல்லது. இனிமேலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்க ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. டெட் சைலன்ஸின் உண்மையிலும் உண்மையான ஆன்மீக யாத்திரை செய்ய வேண்டும். அம்சோ என்ற மந்திரத்தை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். அப்போது சக்கரவர்த்தி ராஜா ஆக முடியும். 2. மனம் சொல் செயலில் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். உள்ள எந்த குப்பையும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அடியிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸ்ரீமத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். வரதானம். பணிவின் குணத்தை தாரணை செய்து அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கும் சுகதேவராக சுகஸ்வரூபமாகுக. பணிவே மகான் ஆத்மாக்கள் உங்களது அடையாளமாக இருக்கிறது. எந்த அளவு பணிவோடு இருப்பீர்களோ அந்த அளவு அனைவர் மூலமாகவும் மரியாதை கிடைக்கும். யார் பணிவுடையவரோ அவர் அனைவருக்கும் சுகத்தை கொடுப்பார். எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் அது சுகம் கொடுப்பதாக இருக்கும். அதனால் சம்பந்தம் தொடர்பில் யார் வந்தாலும் அவர் சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். அதனால் சுகக்கடலின் குழந்தைகள் நீங்கள் சுகரூப சுகதேவர்கள் என்ற பிராமண ஆத்மாக்கள் உங்களுக்கு பாடல் இருக்கிறது. அதனால் அனைவருக்கும் சுகத்தை கொடுத்து சுகத்தை பெற்று செல்லுங்கள். யாராவது உங்களுக்கு துக்கத்தை கொடுத்தால் பெறாதீர்கள். ஸ்லோகன். யார் ஆத்மா அபிமானியாக இருப்பாரோ அவரே மிக பெரிய ஞானி. தேங்க்ஸ் பாப்பா. ஓம் சாந்தி.